கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இந்த இடத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினதையும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்பவுமே பொல்லாததான் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கண்டார் அப்படின்னு இருக்குது. அப்படி கண்டதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது பல பேர் செய்த அக்கிரம செயல்களை கண்ட கர்த்தர் மிருகங்களையும் பூமியில் இருக்கிற மனிதர்களையும் அழிக்கிறதுக்காக ஆண்டவர் சித்தம் கொள்றாரு. அவங்க எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஆனா இதே நோவாவை பத்தி நம்ம பார்க்கும்போது அதே ஆதியாகமம் அதிகாரம் 8வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரே ஒரு நோவா ஆண்டவருக்கு பலியிடுறாரு. சுத்தமான சகல மிருகங்கள், சுத்தமான சகல பறவைகள், இவைகளை கொண்டு நோவா கர்த்தருக்கு பலியிடுறாரு. இவைகளை தகன பலியாக பலியிடுறாரு. அந்த பலியை ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த கர்த்தர் சொல்றாரு, இனி நான் பூமியை அழிக்க மாட்டேன், இனி நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை நான் வாசிச்சுட்டு இருக்கிறப்போ பல பேர் செய்த அக்கிரம செயல்களினால ஆண்டவர் இந்த உலகத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஒரே ஒரு மனுஷன் அங்க ஆராதனை செய்யறப்போ அந்த காலத்துல பலியிடுறது ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கும் அடையாளமா இருந்தது. அப்போ ஒரே ஒரு நோவா ஆண்டவரை ஆராதிச்சப்போ, ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்தப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இனி நான் இந்த உலகத்தை அழிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்துது? இந்த உலகத்துல நிறைய பேர் பாவ காரியத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா பயபக்தியா ஆண்டவர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்குது. இந்த காரியத்துல சில வித்தியாசங்களை நான் பார்த்தேன். இந்த வசனத்துக்கும் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கும் 8வது அதிகாரத்துக்கும் நடந்த காரியங்களை பார்க்கும்போது ஏசாமி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஒப்பிட்டு கூட கொஞ்சம் காரியத்தை தியானிச்சு நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கும்போது பல பேர் அக்கிரம செயல்களை செய்யற சமயத்துல இந்த உலகத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா ஒரே ஒரு நோவா செய்த காரியம் இந்த உலகத்தை அழிக்க கூடாது அப்படின்னு நினைக்க வச்சது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யற நீதியான காரியம் ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையான காரியங்களை வரவழைக்கும். அது மட்டும் இல்ல, நோவா சுத்தமான மிருகங்கள், பறவைகள் அதுல சிலவற்றை எடுத்து அவர் பலிபிடத்தின் மேல் பலியிட்டார் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த காலத்துல பரலோக தேவன் நமக்காக பூலோகத்துல மனுஷனா பிறந்து தம்மையே தகன பலியாக பலியிட்டார். அதனால எல்லா மனுஷங்களும் தப்பித்து கொண்டாங்க. ஒரே ஒரு நோவா பலியிட்டதுனால இனி நான் எல்லாத்தையும் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதே போல பரலோக தேவன் பூமிக்கு தம்மையே தகன பலியாக அவர் தன்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால நம்ம எல்லாம் தப்பித்தோம். நம்ம தப்பித்ததற்கான காரணம் ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால. இன்னைக்கு அந்த தேவன் கிட்ட நீங்களும் நானும் மனதார நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட பிரியமா இருக்குது. அது மட்டும் இல்ல, நோவா சுகந்த வாசனைய நோவா பலியிட்ட அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனைய முகர்ந்து கொண்டார் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த சுகந்த வாசனைய முகர்ந்த போது சொன்னாரு, இனி விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை. இதை நான் ஒழிச்சு கட்டுறதில்ல, பூமிக்கு நன்மை நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. ஆண்டவர் அந்த இடத்துல அவரோட உள்ளத்துல அப்படி நினைச்சாராமா, நான் இனி பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதே போல மனுஷர்கள் பாவம் செய்து பெருகின போது எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சு எல்லாரும் ஏகமா கெட்டு போனார்களாமா. அப்போ எல்லாருமே பாவம் செய்த சூழ்நிலையில இயேசுவினோட சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட பிதாவாகிய தேவன் பூமியில் உள்ள எல்லா மனுஷங்களுக்கும் அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு 2 மனுஷனுக்கு இல்ல, ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த சந்ததிக்கும் சந்ததியாக ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நோவாவோட பலியினால
தேவன் என்ன சொன்னாரு? நான் சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை அப்படின்னு சொன்னாரு. அதே போல இயேசு கிறிஸ்துவினோட பலியினால ஜனங்களாகிய நம்ம சங்காரமாகாமல் நம்ம தப்பித்து கொண்டோம். அது மட்டும் இல்ல, மனுஷங்களை அவங்க செய்யற பாவங்களை பார்த்து ஆண்டவர் கோபம் கொண்டார். நோவாவோட காலத்துல ரொம்ப ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் இந்த உலகத்துல பாவம் செய்த ஜனங்களை கண்டு ஆண்டவர் மனதுருகினார். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து மனதுருகினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, வேதத்துல எந்த காரியம் மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்க முடியும். மத்தேயு புஸ்தகத்துல, மத்தேயு 15வது அதிகாரத்துல 19வது வசனம் இப்படி சொல்லுது. அதாவது மனுஷனை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னென்னலாம் புறப்பட்டு வருது அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்குது. பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள், இது எல்லாமே மனுஷனோட இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை தீட்டுப்படுத்துற அந்த விஷயங்கள்ல இருந்து மனுஷனை அழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான நினைவுகளிலிருந்து மனுஷனை காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மனுஷங்களாகிய நம்மளோட உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த கெட்ட கிருமிகள் போல இருக்கிற பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள், இது எல்லாமே நம்மை விட்டு வெளியே போயிடும். நம்ம பரிசுத்தமான பூர்ணமான மனுஷங்களா நம்ம மாறிடுவோம். இதெல்லாம் நம்ம சொந்த முயற்சியில இந்த காரியங்களை நம்மை விட்டு வெளியேற்ற முடியாது. இந்த உலகத்துல பல மனிதர்கள் இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களினால நிறைந்து மோசமான பாவ காரியங்களை சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களை விடுதலை ஆக்குறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. எப்போ நம்ம அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவரே என்னோட உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள அந்த உள்ளத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய இந்த மோசமான நினைவுகளிலிருந்து நிச்சயமாக நம்மை விடுவிப்பார். இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க உங்க உள்ளத்தை அர்ப்பணிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுடைய பொல்லாத எண்ணங்களிலிருந்து, பொல்லாத சிந்தனைகளிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களோட உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. அவர்கள் உள்ளத்துல அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து, மோசமான நினைவுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குங்கப்பா. பாவ காரியங்களிலிருந்து அவர்களை விடுவித்து பரிபூர்ண மனிதர்களாக அவங்களை நீங்க மாற்றுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. அவர்கள் வெற்றி வாழ்வு வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.